ஏனென்றால் இது தமிழர்களிடமிருந்து தோற்றுவிக்கப்பட்ட இந்த கலை இப்பொழுது நமக்கு மரியாதையும் கௌரவத்தையும் தருகிறது என்றால் இது தமிழருடைய ஆதி கலை. நல்லா பலமாக கைத்தட்டலாமே. தோல் இசைக்கருவி, காற்று கருவி, தந்தி கருவி, இப்படி உலோக கருவி, மண்பாண்ட கருவின்னு தமிழர்கள் இசைக்கருவிகளை உருவாக்கினார்கள். அந்த வகையில் இப்பொழுது தோல் இசை கருவிகளுடைய தாய் கருவியான இந்த பறை தப்பிசையை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட போகிறேன். இது ஐவகை நிலத்திலும் இந்த பறை ஒலிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 74க்கும் மேற்பட்ட பறைகள் இதில் இருக்கு. இந்த பறை பெரும்பறை, சிறுபறை, முழவு பறை, கொட்டும்பறை, முரசுப்பறை, இப்படி தபலா பறை, தவில் பறை, இப்படி எல்லாமே பறை தான். சங்கு பறை, சேகண்டி பறை, இப்படி 74க்கும் மேற்பட்ட பறைகள் இருக்கிறது. தோலிசை கருவிகளில் குறைந்தபட்சம் ஒரு 32 கருவிகளுக்கு மேலே நான் வாசிப்பேன் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. நான் உறுதியாக முறைப்படி வாசித்து காட்டுவேன் உங்களுக்கு என்பதை இந்த நேரத்தில் உங்கள் பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த பறை இசைக்கருவி முறையாக நான் இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாளில் பயிற்சி கொடுத்து தான் என்னுடைய அன்பு தம்பி ஜெய்சனுக்கும் ஐயா தவம் அவர்களுக்கும் 3 நாள் 4 நாள் பயிற்சி தான். அதில் தான் இவ்வளோ வாசித்தாங்க. நீங்கள் அவங்களுக்கு நல்லா ஒரு பலமாக கைத்தட்டி கொடுக்கணும். ஏன்னா இங்கே பேர்களில் வந்து இனிமேல் ஜெய்சனை தான் பறை ஆசிரியராக போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி கொடுத்து செய்யலாம். முதல்ல பாடத்தில் தா கா அப்படின்னு பறை ஆரம்பிக்க போகிறோம். பறை ஆரம்பிக்கிறப்ப பறை முழக்கத்தை முழங்குவதற்கு ஒரு 6-7 வயது தான் இருக்கும். தமிழில் இப்படி ஒரு பேராற்றல், பெரிய புலவரை போன்ற ஒரு உச்சரிப்பு, பேராற்றல் படைத்த ராஜா அவருடைய அன்பு மகன் நவதீப் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பறை முழக்கம் செய்ய வாங்க வாங்க, இப்படி வாங்க, தனியாக வாங்க. முழங்குங்க, நெஞ்சில் கை வைங்க. பறை முழக்கம். சாதி மத பிரிவினை ஒழிய சமத்துவமாக வாழ தமிழினம் தலை நிமிர இறை மறை மானிடம் போற்ற தரணி எங்கும் ஒற்றுமை ஓங்கிட இசைப்போம். சாதிப்பறை அல்ல, இது ஆதிப்பறை. தமிழ் குடியின் வாழ்வியல் சொல்லும் பறை, வீரத்தில் ஏற்கும் பறை, வெற்றியை போற்றும் பறை. இசைப்போம், இணைப்போம், இணைவோம். வாழ்க தமிழ், வளரட்டும் தமிழினம். வணக்கம், நான் நவதீப் ராஜா. ரொம்ப நன்றி. நல்ல பலமாக கைத்தட்டி உற்சாகம் தற்போது. இப்பொழுது பறையினுடைய தொடக்க தாளக்கட்டு இதனால் சகல பேருக்கும் அறிவிப்பது என்னவென்றால், இன்றைக்கு 25ஆம் தேதி பேர்களில் நமது கரிகாலன் தமிழ் பேரவின் சார்பாக ராவண பெரும்பாட்டனுக்கு எங்கே பெருவிழா நடக்குதுங்கோ. அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த விழாவை பார்க்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோங்க. இதுதான் அறிவிப்பு பறை. இது ஒரு செய்தியை கடத்துவதற்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பு முறை. அதற்கடுத்தது சாமிக்கு கொடுத்துட்டு தான் நிறைய அடி அடிச்சிருக்கிறாங்க. சாமிக்கு தீபாராதனை காட்டப்படுது. இது வந்து சாமிக்கு தீபாராதனை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சாமியை தூக்கிக்கிட்டு ஊர்வலம் வர்றப்ப
கொடுக்கறதுக்காக தான் ஒன்று ஒன்றா காட்டிட்டு வரேன். உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சால் நீங்கள் நல்லபடியாக கை கட்டலாம். ஆமாம், இது நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது இந்த பறையை அறுவடை காலங்களில் பயன்படுறப்ப தான் கொண்டாட்டமாக அறுவடை காலங்களில் திருவிழா காலங்களில் கொண்டாட்டமாக பயன்படுத்தினாங்க. இப்போ பெண் வீட்டுக்கு திருமணம் ஆகி சீர்முறை போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சீர்முறைக்கு இது வந்து நல்ல காரியத்துக்கு சீர் கொண்டு போகிறப்ப அதே ஒரு இழப்பு வீடு, அந்த இழப்பு வீட்டுக்கு பிறந்திடத்துலேருந்து கோடி கொண்டு வருவாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்க தெரியுதா? தெரியுமா தெரியாதா? அந்த கோடி கொண்டுட்டு வரும்போது, அந்த சீர்முறை எடுத்துகிட்டு வரும்போது இது அந்த கோடி கொண்டுட்டு வர்றது. இப்போ நான் அடுத்து ஆட்ட ஆட்டங்களுக்கு போகிறேன். புலியாட்டம், இப்போ சிலம்பத்துக்கு அடித்த ஆட்டம், காவடி ஆட்டம், இப்படி எல்லா ஆட்டத்துக்கும் போகிறதுக்கு முன்னால் ஒரு துக்க நிகழ்வில் ஒரு சம்பந்தம் கொண்டு வர்றதுக்கான சீர்முறைக்கானதை கொண்டு சொன்னீங்களே, அந்த வாழ்வியலில் இறந்த வீட்டில் எப்படி அடிப்பாங்க? அதை அடிக்கலாமா வேண்டாமா? அந்த அடி அடி ஊருக்குள்ளே கேட்டுச்சுன்னா எங்கேயோ துக்கம் விழுந்திருக்குன்னு சொல்லி ஒரு 3 கிலோமீட்டருக்கு சுற்றளவில் உள்ள அத்தனை பேருக்கு கேட்கும். எங்கேயோ துக்கம் விழுந்திருக்குன்னு அந்த செய்தி கேள்விப்பட்டு போவாங்க. இப்படி பல்வேறு விதமான நிகழ்வுகளுக்கும் நமது பறை அறிவிப்பாகவே இருந்திருக்கு. இப்போ நான் ஆட்ட அளவுகளில் வந்து ஒரு காவடி ஆட்டம் ஆட்டங்களுக்கு எப்படி அடிப்பாங்கன்னா, இது காவடி ஆட்டம். அடுத்த புலியாட்டம் ஆடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ஆட்டத்துக்கு அதுக்கு அடுத்து தான் புலியாட்டம் அடித்த பிறகு சிலம்பாட்டம். இப்போ தம்பிகள் ஆடும்போது வாஸ்தவம்ல நல்லா பலமாக கை தட்டலாமே. இது வந்து சிலம்பாட்டம். இப்போ நான் வாசிக்க போகிறது நையாண்டி. இதுதான் திருவிழா காலங்களில், அறுவடை காலங்களில் ஆடி பாடி சந்தோஷமாக நம்ம தமிழர்கள் கூடி ஆடும்போது இந்த பறையில் இந்த இசை தான் வாசிச்சிருக்காங்க.
பாடுறதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. இப்போ அடுத்து எல்லாருக்கும் புரியுறது மாதிரி ஒரு திரைப்படத்தில் வந்த பாட்டு, இந்த பறையிலேருந்து வந்தது தான் எல்லா பாட்டுமே. நீங்கள் திரைப்படத்தில் உள்ள அத்தனை மக்கள் இசை பாடல்கள், கிராமிய பாடல்கள்லாம் புதுரா மச்சார பார்த்தீங்களா எல்லாம் இல்லாமல் இருக்காது. முரட்டு கால அண்ணனுக்கு ஜே பொதுவாக என் மனசு பாடல் நிறைய பாடல் இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த திரைப்படத்துக்கு காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டு கொண்டும் பஞ்சம் இல்லை ரொம்ப எளிமையான அடிப்படை நடையுது. இப்படி அடிச்சுட்டு இருந்தா விடிய விடிய அடிச்சுட்டு இருக்கலாம். எல்லாரும் மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கலாமா? மகிழ்ச்சியா இருக்கிற நேரம் நன்றி 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 நன்றி. இது சொன்னது போல இது சாதிப்பறை அல்ல, ஆதிப்பறை. இந்த இசைக்கருவிகளை நம்ம கையில் எடுக்காமல் போனதுனால சென்னையில் நடக்கிறத நான் சொல்கிறேன். தமிழர்கள் யாருமே ஒளிப்பதிவு கூடத்தில் இசைக்கருவிகளை இசைப்பதற்கு ஆட்களே இல்லை. எல்லாத்துக்கும் வேற்று மாநிலத்தில் தான் கூப்பிட வேண்டியதாக இருக்குது. இந்த இசையை நம்ம ஒதுக்கிட்டோம். எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு இசையை பயிற்றுவிப்போம், இசை மூலமாக நமது பண்பாட்டை மீட்டெடுப்போம்னு சொல்லி அடுத்து நிறையா வருவேன். அடுத்து ஒரு ரவுண்டு வருவேன். அந்த ரவுண்டு வர்றப்ப எங்கள் ஐயா சொன்னது போல் நிறையா ஒரு பாடல்லாம் இருக்குது. நாங்கள் வருகின்ற ஜனவரி மாதம் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சியோடு இசைக்குழுவோடு இங்கே வருகை தர்றோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பு இருக்கணும். நான் இங்கே எந்தெந்த பாட்டுக்கு இசைக்கருவிகள்லாம் எல்லாம் கீபோர்டு மட்டும் வச்சு பாடணும். அதை தாண்டி நிறைய பேர், ஒரு 15 பேர் கொண்டு இசைக்குழு வர்றோம். உங்களுடைய அன்பு ஆதரவு ஒத்துழைப்பு இருக்கணும்னு அந்த நேரத்தில் ரொம்ப அன்போடு பண்போடு அடுத்த சுற்றில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.